ஹாய் நண்பா, எல்லாருமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். அதாவது நாளைக்கு மே 22 ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா மோட்ரோலாவோட H50 ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. இதோட ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ப்ராசஸர், பேட்ரி, கேமரா, டிஸ்பிளே எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த 22,000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா ப்ராமிஸும் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏது இந்த H50 ஃபியூஷனில் எதெல்லாம் அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நெகட்டிவிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒவ்வொருத்தரோட பொறுத்து மாறும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் டெலிஃபோனை கொடுத்துக்கலான்னு தோணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கேமிங்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தோணும். அது வந்து ஒவ்வொருத்தர் இருக்கும். இதில் என்ன நான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். எனக்கு வந்து மோட்ரோலா அவங்க ரீசெண்ட் டைம்ஸில் போடுற டிசைன் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ரொம்ப சட்டிலாக கொயாமையான்னு இல்லாமல் நீட்டாக பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் எனக்கு டிசைன் ஓகே. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஹைலைட் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயம் அப்படின்னா நான் டிஸ்பிளேவை சொல்லுவேன். ஏன்னா கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 3D கர்வ்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது. கர்வ் டிஸ்பிளே நல்லா கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்சு POLED டிஸ்பிளே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 144 ஹெட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு 22,000 பட்ஜெட்டில் கர்வ் டிஸ்பிளே, 144 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு எல்லாமே வச்சு பார்க்கும்போது டிஸ்பிளே பக்கம் 100% நமக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டியூயல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸ்டீரியோ எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி வாங்குறீங்க. அதாவது நான் மூவி அதிகமாக பார்ப்பேன், ஃபோனில் தான் படத்தை டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன், நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார் மாற்றி பார்த்துட்டே இருப்பேன்றவங்களுக்கு மல்டிமீடியாவுக்காக நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஓகே இந்த ஃபோன் நமக்கு ஓகே தான், சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றத ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்தபடியாக கேமரா. பின்னாடி அவங்க வந்து சோனியோட 50 மெகாபிக்சல் கேமரா பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து OIS சப்போர்ட்டுமே இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டுமே இருக்குது. அல்ட்ரா வைடுக்கு 13 மெகாபிக்சல் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இதில் மற்ற பிராண்ட்லாம் பார்த்திங்கன்னா 8 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைடை கொடுப்பாங்க. இவங்க 13 மெகாபிக்சல் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. மெகா பிக்சலை வச்சு நீ கிளாரிட்டி பேசாதுன்னு சொல்லி தயவு செஞ்சு என்ன சொல்கிறது, மெகா பிக்சலுக்கும் கிளாரிட்டிக்கும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றது வந்து ஐஃபோன், சாம்சங்க்கு வேணால் அது சூட்டபிள் ஆகும். இந்த ரியல்மி, ரெட்மி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடுன்னு இருக்கும். டே டயத்தில் ஓகே, அதுவுமே எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா டீட்டெயிலிங் இருக்காது, சென்ட்ரு பாயிண்டில் மட்டும்தான் டீட்டெயிலிங் இருக்கும். ஸோ ஒரு 13 மெகாபிக்சல் 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு கொடுக்கும்போது டீட்டெயிலிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால தான் நான் சொல்கிறேன் 50+13 இதில் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குது. செல்ஃபிக்கு பார்த்திங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரான்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் கேமரா செக்மெண்ட்லையும் நல்லா பண்ணியிருக்கானுங்க. இந்த மேக்ரோ ஈக்குவலாக நம்மளால் அல்ட்ரா வைடில் எடுத்துக்க முடியும். டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்காதது ஒரு வருத்தம் தான். ஆனால் எவனுமே கொடுக்க மாட்டேறானே இப்போ தான் டெலிஃபோட்டோ லென்ஸு. ஸோ அதனால் அதை விட்டு தொலைகிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் Snapdragon 7S Gen 2 ப்ராசஸர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டி டாஸ்கிங், கேமிங்லாம் மிட்ரேஞ்ச் கிராஃபிக்ஸில் வச்சு PUBG அந்த மாதிரிலாம் விளாடும் போது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக பார்த்திங்கன்னா விளாட முடியும். மற்றபடி ஒரே நேரத்தில் பல அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், VN எடிட்டர் அந்த மாதிரி சின்ன சின்ன எடிட்டிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாக்கு பிடிக்கும். ஸோ கேஷுவல் யூசேஜுக்கு 100% ரெக்கமெண்டட். ஹெவி யூஸருக்கு 50-50 தான். வாங்கிட்டு அவசரப்படாதீங்க. வாங்குறதுக்கு முன்னாடியே என்ன ஏது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல் ரிவ்யூலாம் வந்து பார்த்துட்டு அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு கேஷுவல் யூஸர், நார்மல் யூஸர் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 100% இந்த ப்ராசஸர் சூட்டபிள் ஆகும். பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAhக்கான பேட்ரி, 68 வாட்ஸுக்கான சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச கேஷுவல் யூஸருக்கு எப்படினாலும் ஒரு நாள் தாங்கும். மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக சோஷியல் மீடியா, யூடியூப் அது இதுன்னு பார்த்துக்கிறீங்க அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் தாங்கும். திருப்பி நீங்கள் சார்ஜ் போட்டாலும் ஒரு 3/4 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிடும். அந்த விதத்தில் பேட்டரியும் சார்ஜருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டியூயல் ஸ்பீக்கர் இருக்குது. IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. Wi-Fi 5ன்னு மென்ஷன் ஆக்கா, ஆனால் அது Wi-Fi 6க்கான சப்போர்ட்டுமே இருக்கான். Bluetooth 5.2 வெர்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸுக்கு ப்ராசஸர் மட்டும்தான் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இல்லை, மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து கன்வே பண்ணுற IP ரேட்டிங்கு, கர்வ் டிஸ்பிளே, 144 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு, 6000 mAh பேட்டரி எல்லாமே பெர்ஃபார்மன்ஸுக்கு மட்டும்
மிட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இன்னொன்று சொல்லிடுறேன், LPDDR4X ரேமு, UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொன்று இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட். இப்போ ஆண்ட்ராய்ட் 14ஓட அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. 15, 16, 17 இது வரைக்கும் மேஜர் அப்டேட் வரும். 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மாதம் பார்த்திங்கன்னா அப்டேட் வரும்ல, அந்த மாதிரி செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பார்த்திங்கன்னா 4 வருஷம். ஸோ மோட்டரோலா தரப்புலேருந்து ப்ராமிசிங்காக 3 வருஷம் நாங்கள் தருவோம்னு சொல்லி லான்ச் பண்ணுறாங்க. அது உண்மையிலே கொடுத்தா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அடுத்த மாதம்ன்றேன் நாளைக்கு மே 22 பார்த்திங்கன்னா லான்ச் ஆகுது. இன்றைக்கி தேதி 21. ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸிங்லாம் பார்த்திங்கன்னா 23,000 22. நம்ம கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 20,000 ரூபாய்க்கே வாங்கிக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அதுக்கு ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கணும், EMI போட்டு வாங்கணும், எக்ஸ்சேஞ்சை போட்டு வாங்கணும்னு அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. பட் ஆக்சுவல் ப்ரைஸ் 22, 23,000. நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அடுத்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம இன்ஸ்டா பேஜ், டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவான ரீல்ஸ் அப்டேட்னால வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. மேற்கொண்டு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.